அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டோட கடைசி சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்னென்ன ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தில் சற்று பாதிப்பு அடைய வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும், யாருக்கெல்லாம் தொழில், நிதி நிலைமை, மரியாதை தொடர்பான விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கும், யாருக்கெல்லாம் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக சூதக காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கிரகணத்தீட்டு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பொருந்தும், இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா, இதை பற்றிய எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, முக்கியமாக நீங்கள் இந்த கிரகணத்தை ஒட்டி என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தி மூலமாக தான் நடக்குது. எங்கள் வீட்டில் யாராவது எனக்கு எதிராக செய்திருப்பாங்களோ, பில்லி சூன்யம் இந்த மாதிரிலாம் பயத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக அது எளிமையான முறையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீக்க முடியுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்த நாளில் இரவு 9:04 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:27 மணி வரை நீடிக்கும். இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியாது என்பதால் இந்தியாவில் சூதக காலம், அதாவது கிரகண தீட்டு நேரம், தோஷ காலம், கெட்ட நேரம் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான தாக்கங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழ்வால் சவால்கள் அதிகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடு, நிதி சார்ந்த சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய பேச்சு மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. பணியிடத்தில் அந்தஸ்து, மரியாதை இவையெல்லாம் கூடுதலான முயற்சி இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்கள் வேலையை நீங்கள் கவனமாக முடிக்கிறது தான் சிறப்பு. புதிய முதலீடு விஷயங்களை தவிர்க்கிறதோ, பெரிய நிதி முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்கிறதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எதிர்கொண்டு நீங்கள் திறமையோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. முக்கியமாக இதனால் புதன அதிபதியாக கொண்ட மிதுன ராசி பாதிப்படைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக உங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களிலும் உடல் நலத்திலும் அதிகமான கவனம் செலுத்தணும். பெரிய நிதியை சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதி விஷயங்களில் அனுபவசாலிகள், முதலீடுகள் தொடர்பாக வல்லுநர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுறது நல்லது. குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி குடும்பத்தோடு அதிகமான நேரம் செலவிடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு மன ஆறுதல் இருக்கிறதால நல்ல பல மாற்றங்களை கொடுக்க வல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய கிரகண நிகழ்வு உங்களுடைய ராசியினுடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. முக்கியமாக சூதக காலம் இல்லாவிட்டாலும் கூட கிரகணம் முடிந்த பிறகு, அதாவது காலை நீங்கள் தூங்கி எந்திரித்ததும் வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வர்றது ரொம்ப நல்லது. இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்களுடைய தொழில் தொடர்பான வேலைகளில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். அதாவது பிரச்சனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் அப்படின்னா அது உங்களுக்கு எளிமையாக போக்கிக் கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் பயம் வேண்டாம். பணி அழுத்தம் தொடர்பாக உங்களுக்கு ஓய்வு கிடைக்காத சூழல் கூட ஏற்படலாம்.
ஆரோக்கியம் தொடர்பாக நீங்கள் கவனத்தை அதிகரிக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது. இந்த பிரச்சனை என்ன பண்ணிடும், அது சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் தாமதப்படுத்திகிட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனையாக முடியலாம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பேச்சில் நிதானத்தையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் உங்களுடைய செலவுகளை அதிகரிக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தில் நிதி விவகாரங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலை அல்லது தொழிலை நினைக்கிறவங்க அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய முக்கியமான நீங்கள் வேலைகள்லாம் முடிக்க சிரமப்பட்டு எல்லாமே சந்தித்து திரும்பி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அஷ்டமத்தில் நிகழ்றதால உங்களுக்கு கூடுதலான கவனம் இருக்கணும். உங்களுடைய பணியில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நண்பர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதிர்பாராத முன்னேற்றம், புதிதாக வீடு, சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு அதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சட்டம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக எதையுமே கையாளணும். உங்கள் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுடைய செயலில் வெற்றியடைய உங்களுடைய சூழலை நீங்கள் கவனமாக கையாள முடிவுகள் எடுக்கிறது நல்லது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் இருந்த கிரகண நிகழ்வு ஏற்பட இருக்கு. உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்றதுல சிரமங்களை சற்று சந்திக்கலாம். வேலை தேடுறவங்க அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் இருப்பவர்கள் பணி சுமையை நீங்கள் காரணமாக சிரமங்களை சந்திப்பீங்க. முக்கியமாக மாணவர்கள் படிப்பில் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதுர்கிரகி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த நாளில் வரப்போகுதுங்க. அது என்ன சதுர்கிரகி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசியில் சூரியன், சந்திரன், புதன் மற்றும் குரு இந்த 4 முக்கிய கிரகங்கள் ஒன்றாக சேர்வதால் சதுர்கிரகி யோகம் எனும் சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை உருவாகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் காட்சி தராவிட்டாலும் இதனுடைய ஆற்றல் மற்றும் ஜோதிட தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த யோகத்தால் 3 ராசிக்காரர்கள் பெரும் யோகத்தையும் நேர்மறையான மாற்றங்களையும் பெற இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு தான் வரோம். இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்து இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவிலுமே பார்த்துட்டு வரலாம். முக்கியமாக சூரிய கிரகண நாளில் நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, கோவிலுக்கு போகலாமா, அறிவியல் ரீதியாக என்ன சொல்லப்படுது, ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லப்படுது, இது எல்லா தகவலையும் நான் எல்லா வீடியோகளையும் சொல்லிட்டு வரேன். வீடியோவுக்குள்ள நீங்கள் எல்லா வீடியோக்களையுமே பாருங்கள். அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த சூரிய கிரகணம் மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 10-12 நாளுக்குள்ளே, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த தேதியில் சந்திர கிரகணம் நடக்கிறதுக்குங்க. இப்படி கிட்ட நடக்கக்கூடிய இந்த கிரகண நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை தரவல்லக்கூடிய ஒரு கிரகண நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்தியாவில் பெரிதாக பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் சரியான வழிபாடு செய்கிறது, கடவுளுடைய மந்திரங்களை உச்சரிப்பது, இவை எல்லாமே பல மாற்றங்களை தர இருக்குது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.